வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் முளைப்பாரி பாடல் இந்த பாடத்திற்கான புத்தக பயிற்சி வினாக்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பொருள் தருக கொடுத்துருக்காங்க. முளைப்பாரி, தையலர், ஓலை கொட்டான், மாட்டாந்தொழு, ஆட்டாந்தொழு. இதற்குன்னா என்ன பொருள் வரும் அப்படிங்கிறத இந்த பூக்கள் மேலே எழுதியிருக்காங்க. நாம் இந்த கோட்டில் அதை எடுத்து எழுதிடலாம். முதல்ல முளைப்பாரி, இதனுடைய பொருள் என்னன்னா முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம். சரிங்களா மாணவர்களே, முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டத்தை தான் நம்ம முளைப்பாரின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அது எழுத முடியல, நீங்கள் எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் இதுக்கு மட்டும் கோடு போடுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தையலர். தையலர்னால் என்னென்னா பெண்கள். ஓகேங்களா, தையலர்னா பெண்கள். அடுத்ததாக ஓலை கொட்டான். இதனுடைய பொருள் என்னன்னா ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. சரிங்களா. அடுத்ததாக மாட்டாந்தொழு கொடுத்துருக்காங்க. மாட்டாந்தொழுன்னா என்னென்னா மாடு கட்டும் இடம். மாடு கட்டும் இடம். அடுத்ததாக ஆட்டாந்தொழு. இதனுடைய பொருள் மீதி இருக்கிறது என்னென்னா ஆடு கட்டும் இடம். இதுதான் ஆட்டாந்தொழுடைய பொருள். சரிங்களா மாணவர்களே, உங்கள் புத்தகத்தில் நீங்கள் அழகாக எழுதிக்கோங்க. அடுத்ததாக சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. கேள்வி எண் 1. 2 எடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னா 2 கூட்டல் எழுத்து. 2 எடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் எடுத்து. அடுத்ததாக 2வது கேள்வி. பொங்கலிட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொங்கலிட்டு நம்ம பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்கும்னா பொங்கல் கூட்டல் இட்டு. பொங்கல் கூட்டல் இட்டு. 3வது கேள்வி. ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன மாணவர்களே? ஆட்டெரு. ரைட்டுங்களா, இதுதான் வரும். ஆடு கூட்டல் எரு, இதனை நம்ம சேர்த்து எழுதுனா கிடைப்பது ஆட்டெரு. அடுத்ததாக 4வது கேள்வி. செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 2ஐயும் நாம் சேர்க்கிறப்ப நடுவில் இக்கு வரும். சேருங்களா. செவ்வாய் கிழமை. செவ்வாய் கூட்டல் கிழமையை நம்ம சேர்த்து எழுதணும்னா செவ்வாய் கிழமை அப்படிங்கிறது பதில். அடுத்ததாக 5வது கேள்வி பாருங்களேன். கீழ்காணும் சொற்கரை பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. 2 சொற்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல சோளத்தட்டை. சரிங்களா. சோளத்தட்டையை நம்ம பிரித்து எழுதணும்னா சோளம் கூட்டல் தட்டை. சோளத்தட்டை அப்படிங்கிறத பிரித்தா நம்மளுக்கு சோளம் கூட்டல் தட்டைன்னு பதில் கிடைக்குது. அடுத்ததாக மாட்டெரு இருக்குது. இதை பிரிக்கிறப்ப மாடு கூட்டல் எரு. ரைட்டுங்களா. மாடு கூட்டல் எரு. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்பாடலில் ஒரே சொல் 2 முறை அடுத்தடுத்து வருவதை கண்டறிந்து எழுதுக. அதாவது அடுக்கு தொடர். ஒரே சொல் 2 முறை என்ன பண்ணுவோம், ரிப்பீட் ஆகும், அடுத்தடுத்து வரும். அது எதுன்னு கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றே அவங்க கொடுத்துருக்காங்க. கணு கணுவா. பார்த்திங்களா, ஒரு கணு அடுத்தது இன்னொரு கணு அடுத்தடுத்தது வந்திருக்கு. இதுதான் அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். கணு கணுவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு சொற்களை நம்ம கண்டுபிடிச்சி எழுதலாமா? இங்கே பார்த்திங்களா கணு கணுவாக இருக்குது. இதை தான் அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்ததான் நாம் எழுத போது சுளை சுளையா. சுளை சுளை அப்படின்ட்டு அடுக்கி வந்திருக்கு. ஒரே சொல் 2 முறை அடுத்தடுத்து வந்திருக்கு. சரிங்களா. இதுதான் அதற்கான விடை. எடுத்து எழுதிடலாம். கணு கணுவா, சுளை சுளையா. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் எழுதணும். முதல்ல எடுத்துக்காட்டில் நாளையிலே கிழமையிலேன்னு கொடுத்துருக்காங்க. நாளையிலே கிழமையிலே. மீதி சொற்களை நாம் கண்டுபிடிச்சு எழுதலாம். மாட்டெருவு, ஆட்டெருவு. அடுத்ததாக சிறு பயிறு, மணிப்பயிறு.
சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக ஓலை கொட்டான், ஓடும் பிள்ளை. பார்த்திங்களா, இதற்கும் ஓ அப்படிங்கிறது முதல் எழுத்து, இதற்கும் ஓ அப்படிங்கிறது முதல் எழுத்து. இப்போ இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எது எதுன்னு கண்டுபிடிச்சு எழுதிடலாம். இங்கே பாருங்கள் மாணவர்களே, வாங்கியார்ந்த, வாளியிலே, ரெண்டுத்துக்குமே முதல் எழுத்து வா அப்படின்னு வந்திருக்கு, அதனால் நம்ம இதை எழுதிடலாம். அடுத்தது கம்பந்தட்டை, அடுத்ததாக கணுக்கணுவா, இதற்கும் முதல் எழுத்து காக்கான்னு ஒன்றாக வந்திருக்கு, இதை நம்ம எடுத்து எழுத போகிறோம். வாங்கியார்ந்த, வாளியிலே. அடுத்ததாக கம்பந்தட்டை, கணுக்கணுவா. சரிங்களா, இதற்கெல்லாம் முதல் எழுத்து ஒன்று போல வந்திருக்கு. அடுத்ததாக மேகத்தில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களை குடையில் உள்ள எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைத்து காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. இணைத்து காட்டி அதற்கு கீழே எழுதவும் சொல்லியிருக்காங்க. நாம் எடுத்து எழுதிடலாம். மேகத்தையும் குடையையும் ஒன்றாக சேர்த்துடலாம். ஒசந்த அப்படிங்கிறதுக்கு எழுத்து வழக்கு சொற்கள் என்னென்னா உயர்ந்த, இதை நாம் இங்கே எடுத்து எழுதுவோம். ஒசந்த, உயர்ந்த. அடுத்ததாக வாங்கியாந்த, வாங்கி வந்த. முறிச்சி, முறித்து. செவ்வானா செவ்வாயின்னு அர்த்தம். ஊற வச்சி, ஊற வைத்து. முளை போட்ட, இதற்கு எங்கே இருக்குது பதில்? இதோ இங்கே இருக்குது. முளைக்க வைத்த. முளைக்க வைத்த. சரிங்களா மாணவர்களே? வசந்த, உயர்ந்த. வாங்கியாந்த, வாங்கி வந்த. முறிச்சி, முறித்து. செவ்வாய், செவ்வாய். ஊற வச்சி, ஊற வைத்து. முளை போட்ட, முளைக்க வைத்த. இதெல்லாம் நாம் எடுத்து எழுதியாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு கலையும் கைவண்ணமும் கொடுத்துருக்காங்க. முளைப்பாரிக்கு வண்ணமிட்டு நாம் மகிழலாமா மாணவர்களே? அடுத்த பக்கத்தில் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் நவதானியங்கள் எவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு உங்களுக்கு நவதானியங்களோட பேர் எழுதியிருக்காங்க. நீங்கள் இதை அவசியமாக தெரிஞ்சுக்கணும். நெல், கோதுமை, பாசிப்பயறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. இது எல்லாத்தையுமே இந்த 9 நவம்னா என்னது? 9 தானியங்கள். இந்த 9 தானியங்களுடைய பெயர்கள் இதுதான். நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. மாணவர்களே, அடுத்ததாக பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றே அவங்க எடுத்துக்காட்டு எழுதியிருக்காங்க. படித்தான் அப்படிங்கிற பேச்சு வழக்கில் எழுதியிருக்காங்க. படித்தான் அப்படின்ட்டு எழுத்து வழக்கில் எழுதியிருக்காங்க. நமக்கு தெரிந்த பேச்சு வழக்கு சொற்களையும் அதை எப்படி கரெக்டாக எழுத்து வழக்கில் எழுதணும்னு எழுதலாம். ஓடியாந்தான், ஓடி வந்தான். ஓடியாந்தான், ஓடி வந்தான். காத்தால, காலையிலே. காத்தால அப்படின்னா காலையிலேன்னு அர்த்தம். நோன்பு அப்படின்னா நோன்பு, நோன்பு, நோன்பு. இங்கிட்டு அப்படின்னா இந்த பக்கம்னு அர்த்தம். இங்கிட்டு இந்த பக்கம். போயிட்டு வாரன் அப்படின்னா போய் வருகிறேன் அப்படின்னு எழுத்து வழக்கில் நாம் எழுதணும். செலவு, செலவு எழுத்து வழக்கில் எப்படி எழுதணும்? செலவுன்னு எழுதணும். பதட்டம்,
ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னா பதற்றம் அப்படிங்கிறதா சரியான எழுத்து வழக்கு. அடுத்ததாக ஆப்பை. ஆப்பைன்னா அகப்பைன்னு சொல்லுவாங்க. அரைஞான் கயிறு அதற்கு பேச்சு வழக்கு நம்ம எப்படி சொல்லிகிட்ருக்கோம், அண்ணா கயிறுன்னு சொல்கிறோம். ஆனால் எழுத்து வழக்கில் என்ன சொல்லணும், அரைஞான் கயிறுன்னு சொல்லணும் மாணவர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.